ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹை வேல்யூ மேன் சில விஷயங்களை தன்னுடைய லைஃப்பில் வந்து டாலரேட் பண்ண விடவே மாட்டான். ஈவன் அவனுடைய லைஃப்பில் அந்த பர்சன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா கூட சில விஷயங்களை அலோவ் பண்ணவே மாட்டான். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். உங்களுடைய லைஃப்லேயும் இந்த விஷயம் நடந்துக்கிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இன்றைக்கே ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஜீரோவாக இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுடைய வேல்யூ சிஸ்டமே டோட்டலாக அடி வாங்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முழுசாக பாருங்கள். நம்பர் 1, அன்னெசசரி ட்ராமா. நம்மளுடைய லைஃப்பில் நமக்கே நல்லா தெரியும், சில பேர் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அதை டாலரேட் பண்ண விடாதீங்க. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இல்லை நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும், நம்மளுடைய பருப்பு இவங்ககிட்ட வேகாது போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து தன்னை ஸ்மார்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நடித்து உங்கள்கிட்ட இருக்கிற உழைப்பையோ இல்லை பணத்தையோ இல்லை ஏதோ ஒன்றை வந்து தொடர்ந்து திருடிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய லைஃப் டைம் ஃபுல்லாக நடக்க ஆரம்பிக்கும். ஜெரோதாவோட ஃபவுண்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய லைஃப்பில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதோ அவங்களுடைய பேரெல்லாம் ஒரு பேப்பரில் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்லேருந்து அவங்கள தூக்கி தூரம் எறிய முடியுது அப்படின்னா தயவு செஞ்சு எரிஞ்சிருங்க. இல்லை அப்படின்னா ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி அந்த பவுண்ட்ரிக்கு வெளியவே அவங்கள நிறுத்தி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 2, உங்களை பப்ளிக்கில் ஒருத்தன் அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் சூத்த மூடிட்டு இருடா அப்படின்னு சொல்லுங்கள். அவன் எவ்வளோ பெரிய மயிராக வேணா இருந்துட்டு போகிறான். ஏன் அப்படின்னா நீங்கள் பப்ளிக்கில் அசிங்கப்படுறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவன் ஜீரோ பழையா அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுடைய வேல்யூ சிஸ்டமே அந்த இடத்துல டெஸ்ட்ராய் ஆகிரும். நீங்கள் ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணினாலும் இல்லை மிகப்பெரிய எம்பையராக பில்டு பண்ணாலும், அன்றைக்கி அந்த பொண்ணுக்கிட்ட அசிங்கப்பட்டவன் தானையா, அன்றைக்கி ஒரு சின்ன பையன்கிட்ட அசிங்கப்பட்டவன் தானையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மிகப்பெரிய எம்பையரையும் ஒரு சின்ன கல்லை வச்சு உடச்சிருவானுங்க. ஸோ பப்ளிக்கில் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஸ்டாப் பண்ணுங்கள். எனக்கு இது பிடிக்கல, எனக்கான மரியாதையை நீ கொடு அப்படின்னு கேட்டு வாங்குங்க, தப்பே கிடையாது. ஒரு சில தற்குறிகளுக்கு மரியாதை கொடுக்க தெரியல அப்படின்னா செவிலில் கொடுத்து தான் மரியாதை வாங்கணும். நம்பர் 3, நம்மளோட எமோஷன் கூட ஒருத்தவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு டாலரேட் பண்ண விடாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களோட எமோஷன் கூட விளையாடி பழகிட்டாங்க அப்படின்னா உங்களை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இவங்ககிட்ட இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னா உடஞ்சி ஒரு மூலையில் உட்காந்துருவான், நமக்கு தேவையானதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணோ இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா யோசிக்காமல் இல்லை இதை பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இல்லை நான் மகான், எனக்கு வந்து முக்கில் செலவு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பண்ண விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் எமோஷ்னலி வீக்காக மாறிடுவீங்க. எமோஷ்னலி வீக்காக மாறிட்டீங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. ஏன் உங்களால் ஹாப்பியாகவே இருக்க முடியாது. ஸோ ஒருத்தவங்க எமோஷன் கூட விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க மனுஷ பிறவே கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் அதை அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே ஆயிரும். உங்கள் கூட மட்டும் கிடையாது, மற்றவங்க கூடயும் அதை வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ வாட்டியே நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓகே நம்ம பண்ணுறது தப்பு தான் போல் அப்படின்னு சில பேர் ரியலைஸ் பண்ணி திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 4, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்டு அதிலிருந்து வர்ற பணம் வந்து தொடர்ந்து உதாசீனப்படுத்தப்படுது, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து உதாசீனப்படுத்தப்படுது அப்படின்னா அதை தயவு செஞ்சு டாலரேட் பண்ண விடாதீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கலாம், அந்த பொண்ணு சொல்லுங்கள் உன்னுடைய ஒர்க்கில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பணத்தை எடுத்துகிட்டு வரேன். ஸோ அந்த பணத்தை நீங்கள் ப்ராப்பராக செலவு பண்ணுங்கள், தேவையில்லாத இடத்துல ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது நான் கஷ்டப்படுறேன், என்னையும் கொஞ்சம் வேல்யூ பண்ணுங்கள், எனக்கும் ஹாப்பினஸ் இருக்குது, எனக்கும் ஃபீல் இருக்குது. ஸோ எனக்கான ஃபீலையும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். உன்னை போய் பப்ளிக் போய் ரேடியோ கட்டி ஊருக்கு சொல்லலை, உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இதை பண்ணுறது கிடையாது. அவனுங்க வீட்டில் இருக்கவங்க உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், காசு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணலை அப்படின்னா உங்களால் வெளியே சொல்லியும் அழ முடியாது. உங்களுக்கு நீங்களே பாத்ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து ரியலைஸ் பண்ணப்படாமல் தொடர்ந்து உதாசீனப்படுத்தப்படுது அப்படின்னா டோன்ட் டாலரேட் திஸ் இன்சிடென்ட். நம்பர் 5, உங்களுடைய பேச்சும் உங்களுடைய டெசிஷனும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னா டோன்ட் டாலரேட். சில ஃபேமிலியில் என்னால் பார்த்துருக்கேன், அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து உனக்கெல்லாம் என்னையா தெரியும் மூலையில் உட்காரியா அப்படின்னு ரொம்ப ஏளனமாக பேசிடுவாங்க. ஸோ அந்த விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னா நீங்கள் இனிஷியலேவும் அதை வந்து அலோவ் பண்ணது காரணம் மட்டும்தான். நீங்கள் ஆரம்பத்திலேயே அப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் கண்ணத்தை சேர்த்து 4 விடலாம், தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய வார்த்தையும் அவங்க மதிக்கிறாங்க மதிக்கல ரெண்டாவது விஷயம், முதல்ல கேட்குறதுக்கே ரெடியாக இல்லை. ஸோ இதுக்கு முக்கியமான பேஸ் என்ன அப்படின்னா ஆரம்பத்திலேயே உங்களை உதாசீனப்படுத்துறதுக்கு நீங்களே அலோவ் பண்ண அந்த இன்சிடென்ட் மட்டும்தான். ஸோ
உங்களுடைய வார்த்தைகள் வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது, உனக்கு எதுவுமே தெரியாது, நீ ஒரு மக்கு குதின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்கார சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முழு காரணம் நீ மட்டும்தான். நீ ஆரம்பத்திலேயே அதை அலோவ் பண்ணிட்ட. ஸோ இப்போ வந்து உங்களுடைய லைஃப்பில் நடக்குது அப்படின்னா, அதை வந்து மாற்றுறதுக்கு கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் டாலரேட் பண்ணுறீங்க, இல்லை அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கான வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூவே இல்லை அந்த இடத்துல. அதுதான் உண்மை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஆனால் இந்த பேசிக்கான இந்த 5 விஷயங்கள் வந்து ஒரு மனுஷனாக இருக்கிறவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லை அப்படின்னா உங்களை வந்து மதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், அது வந்து மேட்டரே கிடையாது. பட் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு எதிராக நடக்குது, என்னை வந்து ஒரு ஹியூமனாகவே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குது அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்கள் தான். நீங்கள் அலோவ் பண்ண அந்த சின்ன விஷயந்தான். நிறைய பேர் முட்டாள்தனமாக என்ன யோசிப்போம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம ஒய்ஃப் தானே, நம்மளுடைய லவர் தானே, நம்மளுடைய பேரண்ட்ஸ் தானே அப்படின்ட்டு இருப்போம். அதை வந்து அவங்க ப்ராப்பராக வேல்யூ பண்ணலை, ரியலைஸ் பண்ணலை, அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல அந்த டார்கெட் பாயிண்டில் நீங்கள் புள்ளி வைக்கணும். நீ இந்த இடத்துல தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா அந்த புள்ளியை அப்படியே எழுதிட்டு போய் கோடாக்கி நம்மளை வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்கள சுற்றி நிறைய பணம் இருக்கும், நிறைய ஆட்கள் இருப்பாங்க, நிறைய சொத்து இருக்கும். ஆனால் மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது இருக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், மேட்டரே கிடையாது. பட் உங்களுக்கான வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை எப்பயுமே ஹோல்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.